மக்களுக்கு நஞ்சில்லா உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் பாரம்பரிய மரபு விதைகள் மீட்டெடுத்து ஆவணப்படுத்தினாலும் அரசு அங்கீகரிக்காமல் இருப்பதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்த உளுதுன் சுந்தர். அவருடன் நமது செய்தியாளர் பிரீத்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயத்தை பற்றியும் மரபு விதைகளை பற்றியும் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்துரைத்து வருகின்றனர். குறிப்பாக விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பின் சார்பில் நம்முடன் சுந்தர் இருக்கின்றார். அவரும் கேட்போம். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒரு 7-8 ஆண்டுகளாக மரபு விதைகள் சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய மக்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஏன் வெளியேறாங்கன்ற ஆய்வுகள் யாரும் சரியாக சொல்கிறதில்ல. அப்போ அந்த விவசாய வெளியேறதுக்கு காரணம் முதல்ல அங்கே எல்லாமே செலவினங்களாக இருக்குது. விதையிலிருந்து ரசாயனத்துலேருந்து ஒரு விவசாயிக்கு வருமானன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க அதுக்கு செலவு அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு கூட்டிகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு மாற்று வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் செஞ்ச இயற்கை விவசாயமாக இருக்குது. அப்போ அந்த இயற்கை விவசாயத்தோட அடிப்படைன்றது மரபு விதைகள். அப்போ அந்த விதைகளை மாற்றாமல் இங்கே எதையும் மாற்ற முடியாது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு நம்ம தொடர்ச்சியாக மரபு விதைகளுக்கான பிரச்சாரங்கள் ஒவ்வொரு வட்டாரத்துக்கான மரபு விதை என்ன, இப்போ வெளம்பாடி முழுக்கத்திரி வேலூருக்கான புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரகத்தோட சிறப்பு என்ன அது தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அது இங்கே இருக்கக்கூடிய எல்லா வீரிய ரகத்தை விடவும் நல்ல விளைச்சல் கொடுக்கும், நோய்களை தாங்கி வளரும், வறட்சியை தாங்கக்கூடிய ரகம். அப்போ இந்த மாதிரி தனி சிறப்புகள் இருக்கக்கூடிய உள்ளூர் ரகங்களை நம்ம அடையாளப்படுத்தி ஆவணப்படுத்தி மக்கள்கிட்ட சொல்கிறோம். அப்போ மரபு விதைகள் தான் உண்மையாகவே ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும். அது இப்போ மட்டும் இல்லை, அடுத்த 10 தலைமுறை 100 தலைமுறை வந்தாலும் அது நீடிச்சு நிற்கும். ஆனால் இன்னொரு கூட வீரிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரசாயனங்கள் போடணும், அதுக்கு பாதுகாப்புகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி எப்போ பண்ணாலுமே அது நல்ல விளைச்சல் கொடுக்கறதில்ல. மறுபடியும் இது ஒரு டைம் அழிவு, ஒரு டைம் பாடா போயிடுது. அப்போ இதுலேருந்து விவசாயிகள் மீண்டு வர்றதுக்கு நீண்ட காலத்துக்கான ஒரு இலக்கு அந்த மரபு விதைகளை கையில் எடுக்கிறது. இது எடுக்கிறது மூலமா வெறுமன விவசாயிக்கு வருமானம் மட்டும் கிடைக்க போறதில்ல, ஒரு ஆரோக்கியமான சூழல். எல்லா வயதினரும் அந்த உணவு எடுத்துக்கிறாங்க. அப்போ அதை ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஒரு உணவு கையில் எடுக்கும்போது நமக்கு பச்சமா இருக்குல்ல, இல்லை என்ன கலந்துருப்பாங்களோ அப்படின்னு தெரியலன்னு சொல்லி. அப்போ இதை மாற்றுறதுக்கான ஒரே வழின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரபு விதைகளை கையில் எடுத்து விவசாயத்தில் மாத்தினா மட்டும்தான் இந்த உணவுன்றது நஞ்சு இல்லாமல் மாறும் அப்படின்னு நம்ம அடிப்படையாக வைக்கிறோம். இதுலேயும் நிறைய சிக்கல்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த மரபு விதைகளை கொண்டு வர விதத்தில் இப்போ கருப்பு கோணி, மாப்பிள சம்பா நிறைய ரகங்கள் நம்ம நாட்டாள மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம நெல் ஜெயராமங்களோ நம்ம பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை கருத்துக்களை சொல்லும் போது இதை நிறைய விதை கம்பெனிக்காரங்களோ ஆராய்ச்சி நிலையங்களோ என்ன பண்றாங்கன்னா, இதுல வீரிய ரகங்கள் இப்போ கருப்பு கோணி ஒரு 6 மாசம் 5 மாசம் நெல் அப்படின்னா அதுல அவங்க 3 மாசம் நெல் உருவாக்குறாங்க. இப்போ நான் 6 மாசம் உற்பத்தி பண்ண நெல்லுக்கு நான் ஒரு 150 ரூபா விலை வைக்கிறேன் அப்படின்னா அவங்க 3 மாசம் விலையை வச்சு நான் 100 ரூபாய்க்கு தரேன். அப்போ இது விவசாயிகளை இப்போ நுகர்வோருக்கு என்ன தெரியுது இல்லைன்னா, அது உண்மையாவே நாட்டு ரகமா, அந்த ஒரிஜினல் கருப்பு கோணிக்கான குணங்கள் அதில் இருக்கா அப்படின்னு தெரியறது இல்லை. அதே கருப்பா இருக்கிறதுனால அது கருப்பு கோணி ஆயிடாது. அப்போ அதுல எந்த விதமான ஊட்டச்சத்துக்களோ இது இருக்கா. இன்னொரு அது ரசாயனத்தில் விளைவிக்கப்படுது. நம்ம 6 மாசம் விளைவிச்சாலும் இயற்கையாக விளைவிக்கிறோம். அப்போ மரபு விதைகள்ன்றது நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான அந்த தன்மை, வீரிய தன்மை இருக்கும். அப்போ நம்ம ஒரு விதையை வாங்குறது முன்னாடி முழுசாக ஆழி போனோம். இன்னைக்கு விதைகளில் நாட்டு விதைகள் நிறைய பெருகிறத பார்த்து விதை நிறுவனங்கள் இதை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ இதை குழப்பம் விவசாயிகள்கிட்ட இப்போ ஹைபிரிட் கருப்பு கோணி வந்துச்சு, நல்ல நாட்டு கருப்பு கோணி இருக்கு. எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கு. நிறைய பேர் இது சீக்கிரமா விலை இந்த கருப்பு கோணி எடுத்துக்குன்னு சொல்லும்போது அப்போ மறுபடியும் மக்கள் அதே பழைய நிலைக்கு போறாங்க. எப்படி வீரிய நெல் ரகங்கள் மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் அதே மாதிரி பாரம்பரிய ரகங்கள் பேரை சொல்லி இப்போ ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சிக்கல் ரொம்ப ஆபத்தானது. நம்ம விழிப்பா இருக்கணும். நம்மளோட பாரம்பரிய நெல் பத்தின குணங்கள் தெரியணும். இப்போ நாட்டு கருப்பு கோணி அப்படின்னா அது எத்தனை மாசத்துல விளையும், அது எப்படி பூ பூக்கும், அது எத்தனை மணிகள் வைக்கும், அதோட சுவை எப்படி இருக்கும், அப்ப எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும், ஆவணப்படுத்தணும். நம்ம ஆவணப்படுத்தல அப்படின்னா அதை ஏதோ ஒரு விதை கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவானா அதை மாற்றி கொடுத்துட்டு நம்மளோட உணவு பழக்கத்தை மறுபடியும் மாற்றி கொண்டு போவோம். அப்போ இதுக்கான விழிப்புணர்வாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாட்டு விதை நெல்களையோ காய்கறி விதைகளோ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், விதை திருவிழாக்கள், ஆடிப்பட்டம் தேடி விதை பிரச்சாரங்கள் பண்ணி விதைகளை இலவசமாவோ இல்லை பகிராவோ கொடுத்துட்டு பரப்பிட்டு இருக்கோம். இந்த வேலைகள்ன்றது நம்ம ஒவ்வொரு ஆண்டு குறைஞ்சது 5000-10,000 பேருக்கு இந்த விதை நெல்லை கொடுத்துட்டு இருக்கோம், இல்லை விதைகளை பகிர்ந்துட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான முயற்சி. இன்னொரு இங்கே வர நுகர்வோர்கள் கொஞ்சம் தெளிவாக வாங்க. ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி நிறைய பேர் இந்த கலப்படம் பண்ணுறவங்களும் இதே கருத்து சொல்லி கொடுக்குறாங்க, இதுதான் ஒரிஜினல் சொல்லி. அப்போ நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கான விதைகளோ இல்லை உணவோ உத்தரவாதப்படும். அதுக்காக தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போனாலும் எங்களோட இணைஞ்சு மரபு விதைகளை கைமாற்றிக்கலாம். அதை எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இந்த மரபு விதைகளை விவசாயிகள் கிட்ட போய் சேரத்துக்கான முயற்சிகள் என்னென்ன பண்ணணும், அரசு ஏதாச்சும் இதில் நடவடிக்கைகள் எடுக்கணுமா சார்? நாங்கள் சொல்கிறதோட ஒவ்வொரு வட்டாரங்களையும் துறை இருக்குது, அரசோட துறைகள் இருக்குது. இப்போ அவங்க சேர்ந்து கொடுக்கும்போது வேகமாக போகும். இப்போ நாங்கள் போய் எல்லா மக்கள்கிட்டையும் பேச முடியுமா? ஒரு ஆண்டு முடிஞ்ச வரைக்கும் பேசணும், 10,000 பேர் 20,000 பேர் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இது எப்போ வீரியமாக மாறும்னா அரசு இதை கையில் எடுக்கணும். அரசு இதுக்கு மாற்று கோணத்தில் போகாமல் வீரிய ரகங்களை ப்ரொமோட் பண்ணாமல் இதில் மரபு ரகங்கள் மாதிரியே வீரிய ரகங்களை உற்பத்தி பண்ணுறதை தடுத்துட்டு நம்மளோட உள்ளூர் ரகங்களை அங்கீகரித்து இல்லை விதை சேகரிப்பாளர்களை அங்கீகரித்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு இங்கே நூற்றாண்டு காலமாக பயணப்பட்டு வந்துருக்கு மரபு விதைகள். அந்த விதைகளை சரியான நம்ம உள்ளூர் ரகன்றதை புவிசார் குறியீடு மாதிரியான விஷயங்களை இன்னும் எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ரகங்கள் இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரகங்கள் இருக்குது. இப்போ நாங்களே ஒரு 800 ரகங்கள் ஆவணப்படுத்தி விதைகளை மீட்டெடுத்து வச்சிருக்கோம் பாரம்பரியங்கள். ஆனால் அரசோ மற்ற துறைகளோ இது அங்கீகரிக்கிறது இல்லை. இதை அங்கீகரித்து இந்த விதைகளை ஒரு சரியான விதைன்ற பிரச்சாரமாக மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் அரசு சேர்த்துச்சுன்னா நம்ம நினைக்கிறத விட வேகமாக மக்கள்கிட்ட எல்லாரும் இந்த விதைகள் போய் சேரும். எல்லாரும் நஞ்சில்லா உணவு எடுத்து பாருங்க, ஒரு ஆரோக்கியமான எதிர்காலம் உருவாகும் நாங்கள் நம்புறோம். விவசாயிகள் வெளியேறாங்க கண்டிப்பாக. ஆனால்
புதுசாக இயற்கை விவசாயத்துக்கு வரது நிறைய தயாராக இருக்காங்க. அடுத்த தலைமுறை விவசாயத்துக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து உணவு உற்பத்தி வேணும்னு பேசுகிறோம். நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்கணும். அப்போ விவசாயிகள்ட்ட இருந்த நிலத்தை பிடிங்கி ஒரு கார்பரேட் கிட்ட கொடுக்குறது பேர் ஒரு சரியான வழிகாட்டல் கிடையாது. இங்கே இருக்கிற சிறு குறு விவசாயிகள் ரொம்ப அதிகம் உங்கள் தமிழகத்தில், இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த சிறு குறு விவசாயிகள் உயிர்ப்போடு இருக்கணும்னா அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய விலைக்கு பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கணும். ஏன் விவசாயத்தோடு வெளியேறாங்க? ஒரே கேள்வி. எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து வருமானம் கிடைக்குது, விவசாயத்தில் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கான அடிப்படை விலை கிடைக்குது. அப்போ ஒரு அடிப்படை ஆதார விலைன்னு ஒன்று இருக்கு. நான் ஒரு கத்திரிக்காய் உற்பத்தி பண்ணுறேன், அது செலவே 30 ரூபாய் ஆகுது, நீ 5 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நான் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கான விலையை நீ கொடுத்தனா விவசாயத்தை எல்லாரும் ஓடி வருவாங்க. மக்களுக்கு பணம் தேவை, ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் தேவை. அது விவசாயத்தில் கிடைக்குது அப்படின்னா அதை வர்றதுக்கு 1000 பேர் தயாராக. இன்னொரு விஷயம், இயற்கையான சூழலை வாழ்றது விரும்புகிறாங்க. இன்னைக்கு இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் வேலை செஞ்சால் கூட வார இறுதி நாட்களில் போய் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறவங்க, அதில் வருமானமும் வந்துச்சுன்னா அவன் அங்கே போக போகிறான். அவன் இங்கே இருந்து அந்த வேலையை செய்யறதுக்கான வேலைகள் செய்வான். அப்போ அரசு இதுக்கான ஒரு வழிகாட்டல் கொடுக்கணும். இயற்கை வேளாண்மையை வரக்கூடிய இளைஞர்கள் முன்னெடுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. அது அவங்களுக்கு ஊக்குவிச்சா போதும். நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆரம்ப நிலைகளில் அந்த விவசாயி பண்ணுறக்கூடிய பொருட்களை நான் வாங்கிக்கிறேன், அதை நான் வந்து சந்தைப்படுத்த உதவி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அரசு கை கொடுக்கும்போது இந்த வேலை இளைஞர்கள் 100 மடங்கு வேகமாக செய்வாங்க. நீங்கள் வந்து கூப்பிட்டா மட்டும் போதும். நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னா இளைஞர்கள் வரலன்ற கருத்துன்றது ஏன் வரலன்னு நீங்கள் சொல்லணும். நான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். ஆனால் வரலன்னு நீங்கள் சொல்கிறது ஒரு சரியான கருத்து கிடையாது. நம்ம கை கொடுத்தோம் அப்படின்னா முக்கியமாக அரசு கை கொடுத்துச்சுன்னா இளைஞர்கள் கண்டிப்பாக விவசாயத்தை நோக்கி வருவாங்க. எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அது தற்சார்புக்கான ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஆகவே தமிழக அரசு இயற்கை விவசாயத்தையும் மரபு விதையும் ஊக்குவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும் என்பதே விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் இருக்கக்கூடிய சுந்தருடைய கருத்தாக இருக்கின்றன. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.